Hi brothers and sisters, welcome to this new video. US வந்து ஒரு 14 பாயிண்ட் ப்ரொபோசலை ஈரானுக்கு அனுப்பி வச்சது த்ரூ பாகிஸ்தான். அதை ரிவ்யூ பண்ண போறேன்னு சொல்லி ஈரான் பண்ணியிருக்கு. ஆனால் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டாரு, நீங்க இதை வந்து ஒத்துக்கலன்னா ஸ்டார்ட் பாம்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு சைடு சொல்லியிருக்காரு, வெரி குட் டாக்ஸ் பாசிபிள் டீல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே பல தடவை மாறிட்டு இருக்காங்க, உலகம் அறிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தை வச்சு நேற்று வந்து இந்த ப்ரொபோசல் ஒரு வார் எண்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே க்ரூட் வந்து நல்லாவே டவுன் ஆச்சு. கோல்டு நல்ல ஒரு நல்ல கிரீன் கேண்டில் போட்டுச்சு. ஆனால் அதிகமா ஏறல. இன்னைக்கு போர்டேட் கூட 14,150 275 கோல்டு ஏறின போதிலும் ஏன் ரீட்டைல்ல ஏறலன்னு சொன்னா காரணம் நம்ம ஐஎன்ஆர் வந்து ஸ்ட்ராங் ஆனது. 95 பாயிண்ட் மேல இருந்தது, இப்ப 94.3 நல்ல அப்ரிசியேஷன் நடந்து ஸ்ட்ரைட் ஹார்மஸ் பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நல்லா இறங்கி இருக்கு. ஸோ கோல்டு ரேட்டு ஏறல, அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, இதோட இந்த இடையில வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த சார்ட் லிங்க் வந்து கடைசியா நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். எது அனலைஸ் பண்ணோம்னா அதுல நீங்க வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ், ஃபண்டமெண்டலா என்ன, டெக்னிக்கலா என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது சொல்றேன். எந்த ஒரு ஸ்டாக் நான் வாங்க இருக்கேன்னு சொல்றது இல்ல. அது மட்டும் இல்ல, ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நான் வந்து சில ஸ்டாக்கை நானே வாங்குறேன்னு சொன்னா அதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கும். கீழே வந்தா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன், மேல போனா ப்ராஃபிட் புக் பண்ணுவேன், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அது வந்து நீங்க வந்து மற்றவங்களோட பிளேம் பண்ணாம வாங்குறது, கீழே வந்தா வெளியே வர்றதா, வாங்குறதா, ஆவரேஜ் பண்றதா, மேல வந்தா எங்க ப்ராஃபிட், எல்லாமே நீங்களே முடிவு பண்ணாத வரைக்கும் ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ரெண்டாவது உங்க ஃபைனான்ஸ் அட்வைஸை கேட்டுக்கோங்க. ரைட்டா? சரி, நம்ம லாஸ்ட்ல வந்து சார்ட் லிங்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது அந்த சார்ட் லிங்க்ல இப்ப 2 நாள் முன்னாடி நேற்று வந்து நான் பை பண்ண ஒரு இதை பத்தி நான் அனலைஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நேஷனல் அலுமினியம் நான் வந்து டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். ஒரு 420க்கு வாங்கினேன். இதோடைய ஹிஸ்டரியை பாருங்க. ஹிஸ்டரி நான் போடுறேன். இது வந்து பல தடவைகள் நான் வாங்கியிருக்கேன். அதாவது 2020 காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க வாங்கி இங்க வித்திருப்பேன், இங்க வாங்கி இங்க வித்திருப்பேன், இங்க வாங்கி இங்க வித்திருப்பேன். இங்க வாங்கிட்டு சில நேரத்துல கீழே வந்திருக்கும். ரைட்டா? கீழே வந்தோன்னா வெயிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி எவ்வளவு காலம் 2-3 மாசம் 6 மாசம் கூட வெயிட் பண்ணி என்னுடைய பிரைஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த இடத்துல வாங்கி இங்க வித்திருப்பேன். அந்த பேட்டர்னுக்குள்ள வரணும், என்னுடைய அந்த ஸ்கிரீனர்ல வரணும். சார்ட்லிங் ஸ்கிரீனர்ல வரும்போது தான் அது வாங்குவேன். இந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து இதை ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்க அனலைஸ் பண்ணாலே உங்க ஸ்கிரீன்ல வரும்போது தெரியும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த இடத்துல 420 வாங்கிருக்கேன்னா 455 அலர்ட் போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை கீழே வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, 50% வரைக்கும் இறங்கினா கூட 50% ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதோட இது ஒதுக்கிடுவேன். சரி, இது வந்து டிஸ்க்ளைமர் தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் வாங்க சொல்லல. நீங்க வந்து இதை சும்மா நான் பண்றத இந்த சார்ட் பேட்டர்ன், லிங்க், ஸ்விங், இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சும்மா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கே சில ஐடியாக்கள் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம காலையிலே கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டா ட்ரேட் ஆனதுனால நான் வந்து ஃபிளாட்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கெட்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நேற்றைய க்ளோஸ் 24,330 இந்த இடம் தான். இன்றைய ஓப்பன் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. 24,398. இன்னைக்கு ஃபுல்லாவே, அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பீரி ஆன இன்னைக்கு ஃபுல்லாவே 24,280 to 24,480 200 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் நடந்தது. பாருங்க, கீழே வந்துச்சு, மேலே போச்சு, கீழே வந்துச்சு. இதுக்கு இடையில பாருங்க வாழ்க்கை 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அடிச்சுட்டு இருக்கு. நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் சொல்றேன். இப்போ நான் வந்து லைட்டா சொல்லிட்டு போறேன். இந்த மாதிரி இன்டிசிஷன் நடக்கும்போது மார்க்கெட் ஏதோ ஒரு வழியை தேடுது, ஒண்ணு மேலையா கீழேங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு டாப் கெய்னர் கிரீன் கேண்டில் 50, அதாவது 50-50 கிரீனும் ரெட்டும். டாப் கெய்னர் HDFC லைஃப் 3.5% அப், பஜாஜ் ஆட்டோ 2.5% அப், மஹிந்திரா 2.5% அப், கிராசிம் 1.5% அப். டாப் லூசர் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 2% டவுன், TCS 1.5% டவுன், டெக் மஹிந்திரா 1.5% டவுன், டைட்டான் 1.5% டவுன். ஹெவி வெயிட் வந்து TCS இன்னைக்கு 1.5% டவுன், ஆட்டோ செக்டர் 2% அப் ஆச்சு, மைக்ரோ செக்டர் 1.5% அப், மிட் கேப் 1.5% அப், ஸ்மால் கேப் 3.5% அப். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் தான் போட்டது. நேற்று வந்து பேங்க் நிஃப்டியுடைய டே இருந்தது. கவர்மெண்டுடைய அந்த ஸ்கீம் காரணமாக இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. இந்த கேண்டில் தான் ரொம்ப கம்மியான 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான். 56,334 to 55,734. கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 7. பேங்க் நிஃப்டி ஒரு இன்டிசிஷன்ல இந்த இடத்துல இருக்கு.
சரி, அடுத்தது நம்ம கோல்டு பார்த்துடலாம். இன்னைக்கு USD INR நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நடந்திருக்கு 94.23. இப்போ அதே மாதிரி கோல்டை பொறுத்தவரை 4745 அப்படின்னு ஏறிட்டு இருக்கு. நல்ல தொடர்ந்து 3வது நாளாக மேல ஏறிட்டே இருக்கு. இதோடைய ஹை 5626 கீழே 4100 சென்டர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி அதை தொடர்ந்து சில்வரும் சேம் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு. சில்வருடைய ஹை வந்து 121, லோ வந்து 60, பாதி வரைக்கும் இறங்குச்சுங்கிறத மறக்கக்கூடாது. நல்ல ஒரு சில்வர் முன்னாடியே சொன்ன மாதிரி 80.89 இருக்கு. ஆனா சில்வருடைய ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. கேண்டில் பாருங்க, ரெட் கேண்டில் கொஞ்சம் அப்பர் சர்க்கியூட் போட்டு வேகமா மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. சில்வர் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு கவுண்டர்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். திடீர்னு வேகமா ஏறும், திரும்பி வேகமா இறங்கும். வந்து பாருங்க, முன்னாடி வந்து 121 60 வரைக்கும் மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். அதே மாதிரி US ஆயில் இது 5% வரைக்கும் இறங்கி 91ல இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் இப்ப சமீப காலமாக கொஞ்சம் இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். பாருங்க 80,849ல இருக்கு. 60,000 வரைக்கும் வந்தது, 20,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இதுவும் 1,26,000 இருந்து 60,000 வரைக்கும் வந்ததுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தா குளோபல் மார்க்கெட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம யூரோப் மார்க்கெட் வந்து அதுக்கு தலைகீழா இருக்கு. பாருங்க, டோ ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் ஏறிட்டு இருக்கு. எல்லாம் 2%, 1.5% போட்டி ஏறிட்டு இருக்கு. இங்கிட்டு யூரோப் மார்க்கெட் செக் பண்ணும்போது பாருங்க, இங்கிலாந்து, இட்டாலி, ஜெர்மனி 0.5% இது இறங்கி இருக்கு. 0.25%, 0.5% இறங்கிட்டு இருக்கு. ஏசியன் மார்க்கெட் ஓகே, எல்லாமே 5% வரைக்கும் இறங்கி இருப்பாங்க. ஜப்பான் நிக்கி 5.5% ஏறி இருக்கு. 1%, 1.5%, 2% எல்லாமே ஏறி இருக்கு, SCT காம்போசிட் தவிர. சோ அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஈவென்ட்ஸ்ல இனிஷியல் ஜாப்லெஸ் இருக்கு. முக்கியமான டாட்டா அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து ஆப்ஷன் செயின் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆன அன்று நியூட்ரலா தான் டாட்டாஸ் முடிஞ்சிருக்கு. 19.59/19.41 ஒரு PCR ரேஷியோ வந்து ஒரு நியூட்ரலா இருக்கு. இதோட டாட்டா எப்பவும் மாறுபடலாம். அதே மாதிரி FIDA ஆக்டிவிட்டி வந்து பொறுத்தவரை FIs வந்து வித்து தள்ளிட்டு இருக்காங்க. 5,834 கோடி வித்திருக்காங்க நேற்று. DIs 6,836 கோடி வாங்கிருக்காங்க. மார்க்கெட்டை சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் FIs வந்து கொஞ்சம் கூட கரண காட்டுல மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு விற்கிறத. ஓகே, அடுத்தது வந்து இன்னைக்கு சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம லைவ் பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்த்துட்டு சார்ட் லிங்க்லோடு முடிப்போம். சில நியூஸ் வந்து இது Q4 ப்ராஃபிட் வந்து பே டைம்ல வந்திருக்கு. பே டைம் பென்னி ஸ்டாக் மாதிரி சில பேர் கன்சிடர் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஹாப்பி. 6% அப்பா இருக்கு. அதே மாதிரி கார் ட்ரேடும் 8% அப்பா இருக்கு Q4 ப்ராஃபிட் காரணமாக. அதாவது குவார்டர் லிஸ்ட் வந்தோடனே இறங்கிட்டு இருந்தது. இந்த ரெண்டு ஸ்டாக்கும் மேல அப்பர் சர்க்கியூட் போட்டிருக்கு. பார்க்கணும். 6% அப், இது 8% அப். சரி, இப்ப லைவ்ல சிலது பார்த்துட்டு நம்ம இது போயிடுவோம். லைவ பொறுத்தவரை சில முக்கியமான செய்திகள் இருக்கு. அதாவது பாகிஸ்தான் வெல்கம்ஸ் நியூ பொட்டன்ஷியல் டீல் பிட்வீன் US. இது விஷயம் இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து சன் ஆஃப் ஹமாஸ் லீடர் இன் காசான்னு சொல்லி பிரேக்கிங் வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் வந்து ஒரு பீஸ் டீல் கொண்டு வந்தாலும் லெபனானை இன்க்ளூட் பண்ணுங்கிற ஒரு இதை சொல்றாங்க அனலிஸ்ட். அதே மாதிரி ஹமாஸ் ஆபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த லீடருடைய மகன் இறந்தது. அப்புறம் அதே மாதிரி ஹெஸ்புல்லாவுடைய ரத்வான் யூனிட் சீஃபையும் இஸ்ரேல் இன்னைக்கு கொண்டதாக நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஏர்லைன்ல பிரான்ஸ் ப்ரிப்பேர் எய்ட் ஃபார் ஏர்லைன்ஸ் ஹிட் பை த ஜெட் ஃபியூல் பிரைஸ் ஹைக்ஸ், அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஷெல் வந்து 19% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. அது ஏன்டா ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆனதுனால ஷெல் கம்பெனி. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஃபோர்ஸ் வெளியேறதுக்கான இது லெபனானுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்ப்போம், அந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இந்த பாருங்க, இது காசாவுடைய முன்னாடி பெருசா இருந்தது, கடைசியா முடிவா இந்த பாருங்க, இந்த வெளியே இந்த பிரவுன் கலர் லைன் தான். இப்போ வந்து இது வரைக்கும் குஷன் சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. 58% இஸ்ரேல வந்து பிடிச்சிட்டு இந்த இடத்துலதான் மக்களை நெருக்கி பிடிச்சி வாழ வச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ஒரு இது. அதே மாதிரிதான் இப்ப லெபனான்லயும் இப்ப இந்த இடம் பாருங்களா, லெபனான்லயும் இந்த இடத்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்த இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல நீங்க இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் தான் இருக்கும். பழைய மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப செக் பண்ணா தெரியும். இங்கிட்டு பாலஸ்தீன் வந்து ஃபுல்லா இருந்தது. இதை அப்படியே பிடிச்சி இவ்வளவு இதாகி கடைசியில் நெருக்கி கடல்ல ஒட்டி போய்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த ஒரு டைப்பான பேட்டர்னா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பிரெஞ்சு வார்ஷிப் வந்து ஹார்மஸுக்கு வந்து மூவ் ஆகுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவ் ஆகுதா, இது என்னன்னு புரியல. அதே மாதிரி எமிரேட்ஸ் ஏர்லைன் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. இந்த
வார்னால. அப்புறம் மார்கோ ரூபியோ வந்து போப்லிய வந்து மீட் பண்றாரு. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்புக்கும் போப்புக்கும் பிரச்சனையா இருந்தது இந்த ஈரான் வார் விஷயத்து. இந்த சூழ்நிலையில அவர் மீட் பண்றாரு. அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போகுது. அப்புறம் ஈரான் பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் லீடர் முஜ்பா காமெனியை மீட் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு வந்து ஈரான் மேல சாங்ஷன் ஆல்மோஸ்ட் ரீஓபன் பண்ற வரைக்கும் அந்த இது சாங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிரேக்கிங். அதே மாதிரி காசால வந்து மால் நியூட்ரிஷன் வர்சன் இன் காசா உமன் அண்ட் சில்ட்ரன் சிவியர்லி இம்பாக்ட்னு சொல்லுது. அங்க வந்து சரியான சத்துவ பொருட்கள் போகாதனால பசி பட்டினி பஞ்சம் அது அங்க போயிட்டே இருக்குதுன்னு சொல்லப்படுது. ரைட்டா, இதுதான் இது இப்போதைக்கு உள்ள அங்க, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், காசா, அதாவது லெபனான், இந்த வட்டாரத்தில் இதை பொறுத்து வச்சுதான் ஆயில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையே இதை அனுசரிக்கு இங்க பிரச்சனை இருக்குன்னு ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு சொல்லிதான் இப்போ 14 பாயிண்ட்ஸ் ப்ரொபோசல் வந்து யூஎஸ் சொல்லியிருக்கு. அக்ரி பண்றாங்களா இல்ல மறுபடியும் பிரச்சனை உருவாகுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபைனலா டெக்னிக்கலுக்கு வந்துடலாம். பார்த்துட்டு நம்ம சார்ட் லிங்க் வந்துடும். எஸ், இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து இதே இடம் தான், அதே தான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 23,800 டு 24,600 இடத்துல பல வாரங்களாக இந்த படத்திலே சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கும் இதே இடத்துல தான் இருக்கு. இந்த பாக்ஸ் நம்ம வரைந்ததுக்குள்ளதே இருக்கு. இந்த ஸ்விங், அதாவது இந்த ஸ்விங் ஹையான 24,601 பிரேக் பண்ணி போகாத வரைக்கும் மார்க்கெட் மேல போகாதுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி கீழ் சைடு வந்து 23,800 உடைச்சி போனால் அது கீழே மூவ் ஆயிடும். ஆனா இப்போதைக்கு டிஐஸ் வந்து நல்லா மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க, எஃப்ஐஸ் வித்துட்டு இருக்காங்க. அதனால மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு. இதோட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்ததோட மார்க்கெட் மேலேன்னு சொல்றேன் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ஐஎன்ஆர் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நடந்திருக்கு. எஃப்ஐஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும் இந்தியன் மார்க்கெட், அது மட்டும் தான் பிரச்சனை. சரி, இப்போ நம்ம ஃபைனலா சார்ட் லிங்க்ல இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. டீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கேஎஸ்பி லிமிடெட். இது நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு, நான் ட்ரேட் பண்றதுக்கு வந்ததான்னு பார்ப்போம். டீப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்டமெண்டலா பார்க்கறேன். இது 2,990 மார்க்கெட் கேப். டெப்ட் பாருங்க 205 கோடி, 5% மேல இருக்கு. ஸோ இதை நான் இக்னோர் பண்ணேன். இது எவ்வளவு நல்ல ஸ்டாக். உங்கள்கிட்ட இந்த ஸ்டாக் இருந்தா அதுக்காக நீங்க இக்னோர் பண்ணிடுவேன்னா, என்னுடைய பாலிசி அது எவ்வளவு நல்ல ஸ்டாக் இருந்தாலும் 5% மேல இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 5000 ஸ்டாக் மேல இருக்கு, அதை ஃபில்டர் பண்ணணும்ல, இந்த மாதிரி வச்சு ஃபில்டர் பண்றது தான் நான் வச்சிருக்கிறேன். இது வந்து இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டாக்கான கேஎஸ்பி லிமிடெட், அதை செக் பண்றேன். எஸ், இது 15,557 மார்க்கெட் கேப். டெப்ட் 5.2 தான், டெப்ட் பிரச்சனை இல்ல. ப்ரொமோட்டர் 69.8, எஃப்ஐஸ் 4.66, டிஎஸ் 11.6, கிட்டத்தட்ட 80க்கு மேல இருக்கு. ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட் 5 இயர்ஸ்ல டபுள் டிஜிட், சேல்ஸ் டபுள் டிஜிட். ஸோ பிரச்சனை இல்லை. இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எண்ட் ஆக்ஷன் ஹை பிரஷர் மல்டி ஸ்டேஜ் பம்ப்ஸ் தயார் பண்றவங்க கேஎஸ்பி லிமிடெட். ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு இது. இதை வந்து இதுல பார்த்துடலாம். டெக்னிக்கலா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்துறேன். ஸ்விங் ட்ரேடிங்ல போய் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎஸ்பி லிமிடெட் என்எஸ்சி எஸ் இதை வந்து போடுறேன். ஓகே, இதை வந்து ட்ரெண்ட் லைன் வரைய முயற்சி பண்றேன். இது பாருங்க, இது வந்து கீழே இருந்து மேல பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. கரெக்டா இல்ல. ஆக்சுவலா நான் எப்படி இது என்னுடைய இது நான் எப்படி எதிர்பார்க்கறேன்டா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரைசிங் சேனல் பேட்டர்ன்ல போனா மட்டும்தான், இந்த மாதிரி ரைசிங் சேனல் பேட்டர்ன்ல போய் இப்படி வந்து இந்த இடத்துல இங்க 50 மூவிங் ஆவரேஜ் இங்க இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வருவேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங் இப்படிதான் நான் எதிர்பார்க்கறது. இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். ரைட்டா, இதை வச்சு கத்துக்கிறக்க ஐ எம் நாட் எ செபிலிஜிஸ் பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. திரும்ப சொல்றேன், எதையும் வாங்கிட வேண்டாம். இது வாங்குறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.